ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னா நம்மளோட ஃபேமிலில வந்து ஒரு குட் நியூஸ் வந்து நடந்திருக்கு. சோ அதோட வீடியோஸ் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்ன குட் நியூஸ் அப்படின்னா நான் சொல்லிடுமா? நீங்களே சொல்லுங்க. சரி, நீயே சொல்லு. கம்ப்ளைண்ட்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. அது அவங்க வந்து இவங்களோட தங்கச்சிங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 5th மந்த்து நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பலகாரம் வாங்கிட்டு போவோம் அம்மா வீட்டு சைடில் இருந்து. ஸோ வந்து நான் எங்கள் பெத்தை எங்கள் 3 மாமியார் நாங்கள் 2 பேர், இவர் அந்த அண்ணா நான் அண்ணி, அப்புறம் வந்து இவரோட தம்பி ஒய்ஃப் நாங்கள் வந்து பலகாரம் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் 5 மாசத்துல. 7வது மாதம் வந்தால் பலகா ஃபுல்லாக போடுவாங்க. இது வந்து ஒரு அந்த வீடியோ தான் வந்து வரப்போகுது. இவங்களோட கல்யாண வீடியோஸ்ல நிறைய பேர் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணி கூட வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லி கூட கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அவங்களுக்கு தான் 5வது மாதம் வந்து பலகாரம் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுங்க. இவரும் இல்லையா, பஸ்ஸில் போனோன்னா பஸ் ஹெவி கூட்டங்க சாமி. உட்காந்துட்டு தான் இருந்தோம் சீட்ல. கிட்டத்தட்ட சின்ன தாராபுரம் போனோடனே ஒருத்தவங்க வந்து ஏறிட்டாங்க. அவங்க ஏறினாங்க. அவங்களும் வந்து கையில வந்து குழந்தை வச்சிருந்தாங்க. குழந்தை வந்து கேட்டோம், கொடுக்க குழந்தை வந்து வரல. எங்ககிட்ட வந்து சரி வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டதுக்கு வரல. நாங்கள் வந்து கரெக்டாக படிக்கட்டுக்கிட்ட இருக்கையில் 2வது ஷீட்டில் வந்து உட்காந்துருந்தோம். அப்புறம் சரி குழந்தை வரமாட்டேன்னு சொல்லுங்க, நான் சரி நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீட் கொடுத்துட்டேன். அப்புறம் கடைசியாக பார்த்தா அவங்களும் கரூரில் இறங்குறதா போயிருச்சு. கடைசியில் பல்ப் வாங்கிட்டு நின்றுக்கிட்டே வந்துருக்கிறாங்க. அப்புறம் சரி இறங்கிடுவாங்க யாராவது உட்காந்துக்கலாம்னு பார்த்தா யாருமே இறங்கவே இல்லை. இருக்க கூட்டம் ஃப்ரண்ட்லேயே ஏறிச்சு, பேக்லேயே ஏறுது. அப்படி நெருங்கிக்கிட்ட சென்டர் தான் நின்றுருந்தா எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி ஒத்த கால் இப்படி தான் நின்றுருந்தா. ஃபோன் எடுத்து வீடியோ கூட என்னால் எடுக்கவே முடியல, பயங்கர கூட்டங்க. அதனால தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டாயிருச்சு. ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து நின்றுட்டு தான் நான் போனேன். அப்புறம் அங்கேயும் போய் இதுங்களா அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதுதான் இவர் வந்து நான் சொன்னேன் வாங்க, நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன்ப்பா. நான் வேற விசேஷத்துக்கு போயிட்டேன். அதுதான், வேற எது கிடையாது. சரி ஓகே, இந்த vlog வந்து நீங்க பாப்பீங்களா ஃபுல்லா? இல்லப்பா அவங்க அப்பா அதுக்கு போகணும் ஆளவே காணும். பாட்டு தான் பண்ணி டாக்டர் வரப்போறேன் இல்லைன்னு எப்படிப்பா? யாரோ ஒரு கூட நடந்து போயிட்டு இருக்கோம். டாக்ஸி புக் பண்ணி அவங்க 2 பேரும் ஆடி சூடி வந்துட்டு இருக்காங்க. டாக்ஸி புக் பண்ணி போயிட்டு இந்த இடத்துல லாபம் அவங்க ரூம்ஸ் அது அப்படி 4 பேர் 4 பேர் 5 மாதம் பலகாரம் கொண்டு வந்திருக்கோம். நீ எல்லாம் மனுஷனே இல்லை மாமா. ஏன் விட்டுட்டு வந்த இல்லை? பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் தெரியுமா? நான் கல்யாணத்துக்கு போயிட்டு நான் அப்படியே சோழாக வந்துட்டேன். காலைல வலிக்குது, பஸ்ஸு நிறுத்தி கூட்டம் தான். எனக்கு முகூர்த்த கூட்டம். அது காலையில் டைமு. இல்லை ஆஃபீஸ் போகிறேன், வேலைக்கு போகிறேன், காலேஜ் ஸ்கூல்னு எவ்வளோ கூட்டம் இருக்குது. வர்ற வரைக்கும் எவ்வளோ கூட்டம், டிராஃபிக் பயங்கர டிராஃபிக். நான் 2 வீலர் தள்ளி வந்துட்டேன்.
சொல்றேங்க. கிளம்பிட்டோம். ஆத்தா வந்து பரணிக்கு மாம்பழம் கொடுத்துட்றேன். பழத்தாவா? ஆமாம். ஆ வேணாம் சாப்பிட்டு கொண்டு வரக்கூடாதா? ஆமாம். நீங்கள் வாங்கி அந்த கொண்டு வரக்கூடாதா? சுற்றி போகுது கை கதி சூடா இருக்குதுன்னு சொல்லி நான் உட்கார அதை பார்க்கல, அந்த பையில் இருக்கிற பார்க்குறாங்க இவங்க. டாட்டா. சரிங்க, பாய். மனோஜிட்ட சொல்லிடுறேன், அப்பாவிட்ட சொல்லிடுங்க. 7வது மாதம் வர வளகாப்பு. டாட்டா பாய் பாய். விளாகை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காட்டனில் மேக்ஸி டைப் வந்து நாங்கள் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். சேம் இதே டிசைன் தான், இதே டிசைன் தான், சேம் இதே பஃப் தான், சேம் இதே ஃப்ரில் தான். அதே மாதிரி கீழே அதே மாதிரி தான், இதே ஃப்ரில் தான் வரணும். இது வந்து ரயானு, அது வந்து காட்டன்.
ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணேன், சாயங்கீது எதுவுமே போகலை, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம எங்கேயும் அவுட்டிங் போகிறதுக்கோ ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கோ வியர் பண்ணிக்கிறது எப்படி ரயான் வாங்கினீங்களோ அதே மாதிரி அதுவும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வெளியில் வந்து அவுட்டிங் இப்போ பாருங்களேன், நான் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டேன், எனக்கு பாருங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ஷால் போட தேவையில்ல, எதுவுமே போட தேவையில்ல, சூப்பரா இருக்கு. டிரான்ஸ்பரண்டா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியவே தெரியாது. ரயானும் அப்படிதான், காட்டனும் அப்படிதான், சூப்பரா இருக்கும், கிளாத்தும் நல்லா இருக்கும். ஸோ வந்து வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் அக்கா நம்பர் கொடுங்கக்கா, எப்படிக்கா புக் பண்றதுன்னு வந்து கீழே கமெண்ட்ல கேட்டுன்னு நினைக்கிறேன். காலையில போட்ட ஷார்ட்ஸ்ல நான் வந்து நம்பர் பின் பண்ணி வைக்கிறேன், வாட்ஸ்அப் நம்பர், அதில் வந்து புக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சரி, இந்த விளாகை வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியா வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொண்டு போனதை சீரை வந்து செஞ்சுட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். இது வந்து ஒரு சாங்கி 5 மாசத்துல வந்து கொடுக்கறது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வளகாப்புல வந்து சூப்பரா வந்து நம்ம வீடியோஸ்ல எடுத்து சூப்பரா வந்து நம்ம போட போறோம். இதெல்லாம் பண்ணி தான் நாங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆமா இல்லையா? எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்து தானே குழந்தை பிறக்கும், அதுதான் அடுத்தடுத்து அதுதானே வருங்களா? அதெல்லாம் ஒரு ஹாப்பி ஒரு மூமெண்ட் தானேங்க, ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது. அப்புறம் வந்து நம்ம வீட்டு வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப்ல இருக்கு, கொஞ்சம் ஹோல்ட் ஆயிருக்கு. ஏன் இப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் ஸ்டாஃப்ல இருக்கு, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்கள் கார்த்தி சரோ.